மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேப்பநகல்லி சட்டமன்ற தொகுதியில் பழைய குறைவழுத்த மின்மாற்றிகள், தேவைப்படுகின்ற புதிய மின்மாற்றிகள் என பல்வேறு வகையில் துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு இந்த 4 ஆண்டுகளில் 442 மின்மாற்றிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக துறைக்கு எந்தெந்த இடங்களில் தேவை என்பதையும் ஒரு வார காலத்தில் கணக்கெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தேவைப்படும் இடங்களில் புதிதாக கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் வருகிறதோ அந்தந்த மாவட்டங்களெல்லாம் துறையின் சார்பாக சிறப்பு கவனம் செலுத்தி தேவைப்படுகின்ற இடங்களில் புதிய துணை மின்நிலையங்கள் அமைப்பதற்காக துறையினுடைய அதிகாரிகளத்திலே கருத்துரு பெறப்பட்டு அதன் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில முக்கிய இடங்களில் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் புதிய துணை மின் நிலையங்களுக்கான கருத்துருக்கள் வரப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு சில துணை மின் நிலையங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக 4 ஆண்டுகளில் 74,815 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சீரான மின் விநியோகம் நல்ல முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் 2,731 மின்மாற்றிகள் புதிதாக அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய மின்மாற்றிகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகின்றன. தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய துணை மின்நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றன. 393 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 116 துணை மின்நிலையங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 64 துணை மின்நிலையங்களுக்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர் சுட்டிக்காட்டுகின்ற பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதிகளாக இருந்தால் முன்னுரிமை கொடுத்து அரசு அதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஆண்டு அது குறித்து துறையினுடைய அதிகாரத்தில் கேட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன்.